போட்ட ஸ்டோரிக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு. கமெண்ட்னா இஸ் பிரேம் ஜோஷி வாஸ் நேச்சுரல் ஆர் நாட். பிரேம் ஜோஷி யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். அவர் வந்து ஐசிஎன் ப்ரோ கார்டு வின் பண்ணவர் அண்ட் ஹி ஆல்சோ வீகன் பாடி பில்டர். ஸோ அதனால அவரை சுற்றி ஒரு நாட்டி ஆர் நாட் ஸ்டேட்டஸ் போயிட்டே இருக்கு. என்னதான் அவர் ஐசிஎன் ப்ரோ கார்டு வின் பண்ணாலும் வாடாவே டெஸ்ட் பண்ணி அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நான் என்னோட சைட்ல இருந்து அவர் நாட்டி தான் சொல்றதுக்கு 3 ரீசன் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன், அவர் வந்து அவரோட டயட்டிங்ல வந்து 150 கிராம்ஸ் ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணுவாரு. அவரோட பாடி வெயிட் வந்து 70 to 76 வரும். அதுல வந்து 150 வந்து எனஃப் தான். அதே சமயம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்சஸ் எடுத்துக்குவாரு. ஸோ தட் அவரால் ஈஸியாகவே அந்த ப்ரோட்டீனை வந்து அப்சர்வ் பண்ணிட முடியும், என்னதான் அவர் வீகன் டயட் ஃபாலோ பண்ணாலும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து சப்ளிமெண்டேஷன். என்னதான் அவர் வந்து வீகன் பாடி பில்டராக இருந்தாலும் நான் வீகன் பாடி பில்டரோட கம்பேர் பண்ணும்போது சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மல்டி விட்டமின்ஸ் லேக் ஆகும். ஸோ வந்து இந்த விட்டமின் B12, ஜிங்க் இதெல்லாம் வந்து அவர் சப்ளிமெண்டேஷன் மூலயமா எடுத்துக்குவாரு. அவர் சப்ளிமெண்டேஷன் மூலயமா எடுத்து மல்டி விட்டமின், ஜிங்க்கு, மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின் B12, விட்டமின் D3, அப்புறம் ஒமேகா 3 ஃபிஷ் ஆயிலுக்கு பதில் அவர் வந்து ஆல்கல் ஆயில் எடுத்துக்குவாரு. என்னதான் ஆல்கல் ஆயிலோட அப்சர்ப்ஷன் வந்து ஒமேகா 3 ஃபிஷ் ஆயிலோட கம்மியா இருந்தாலும் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து சில பேர்னால அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் அவர் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் வந்து அவரோட ட்ரைனிங் மெத்தட் வந்து ஹை இன்டென்சிட்டி லோ டு மாடரேட் வால்யூமாக தான் ட்ரெயின் பண்ணுவார். ஸோ தட் அவரால் ஈஸியாகவே நிறையா மசில் பில்ட் பண்ண முடியும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறையா செட்டு போட்டுட்டு மசில் லாஸுக்கு பதில் அவர் வந்து ஹைப்போட்ரஃபிக்கை ட்ரெயின் பண்ணி மசில் கெயின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதில் 2 இயர்ஸ் கேலஸ்தெனிக்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஜிம் ட்ரைனிங். ஸோ என்னோட சைட்ல இருந்து பார்க்கும்போது பிரேம் ஜோஷி வந்து நேச்சுரல் தான். ஸோ வந்து அவர் ஃபேக் நாட்டின்னு சொல்லி அவரை ஸ்பேம் பண்றதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல சந்திக்கலாம்.